சத்தமொரு அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். இந்த மாதத்துடைய வாக்குத்தத்த வசனத்தை யாராவது ஒருத்தங்க வாசிக்கும்படி உங்களை அன்பை நான் கேட்டுக்கொள்கிறேன். சகரியா 10வது அதிகாரம் 6வது வசனம். நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். நான் அவர்களுக்கு இறங்கினேன். அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல் இருப்பார்கள். நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர், நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். ஆமென். அல்லேலூயா. சத்தமொரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த மாதத்தில் கர்த்தர் நம்ம இந்த வருடத்துடைய துவக்கத்தில் தேவன் நம்மோடு பேசின வார்த்தை, நான் உங்களை பலப்படுத்துவேன், நான் உங்களை என்ன செய்வேன்? பலப்படுத்துவேன். நான் உங்களை ரட்சிப்பேன். ரட்சிப்பேன் என்றால் விடுதலை ஆக்குவேன் என்று தேவன் பேசினார். மூன்றாவதாக ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நான் உன்னை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். ஆமென். சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? தேவனாகிய கர்த்தர் திரும்பவும் நம்மளை நிலைக்க பண்ணுகிறார். ஆமென். அல்லேலூயா. என்ன செய்ய போகிறார்? நிலைக்க பண்ண போகிறார். அப்ப நான் ஏற்கனவே நிலைத்திருந்தவர்கள் தான், ஏற்கனவே நின்று கொண்டிருந்தவர்கள் தான் ஏதோ சில காரியங்களினால விழுந்து போனதுனால கர்த்தர் இந்த ஆண்டு மீண்டும் திரும்ப நிலைக்க பண்ண போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ, விழுந்து போன தாவீதுடைய கூடாரத்தை கர்த்தர் திரும்பவும் ஸ்தாபிக்கிற தேவன். ஆமென். விழுந்து போனவர்களை மீண்டும் எழுந்து நிறுத்துகிற தேவன். வசனம் சொல்கிறது, அவர் நெறிந்த நாணலை, சத்தமா சொல்லுங்க, நெறிந்த நாணலை முறிக்காமல், மங்கி எரிகிற திரியை அணைக்காமல் அதை காக்கிற தேவன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல. ஆமென். அவர் நம்மளை நிலைக்க பண்ணுகிறவர். ஆமென். சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? நிலைக்க பண்ணுவார். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்களை நிலைக்க பண்ணுவார். ஆமென். உங்க ஸ்தானத்துல மறுபடியும் உங்களை நிலைக்க பண்ணுவார். ஆமென். இன்னைக்கு ஒரு சில காரியங்களை வேதத்திலிருந்து ஆழமாய் இந்த நிலைக்க பண்ணுவார் என்கிற தலைப்பின் கீழாக நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். வசனம் சொல்கிறது, திரும்ப நிலைக்க பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. என்ன சொல்கிறது? திரும்ப நிலைக்க பண்ணுவார். இந்த திரும்ப, மீண்டும், மறுபடியும், இன்னொரு விசையாக, இந்த வார்த்தையெல்லாம் இந்த செகண்ட் சான்ஸ் குறித்து பேசுகிற இன்னொரு காரியம் எல்லாம் கிருபையை சார்ந்தது. சத்தமா சொல்லுங்க, எதை சார்ந்தது? கிருபை. திரும்ப அப்படின்னாலே கிருபை தான். ஆமென். அல்லேலூயா. எப்பவோ தள்ளிவிடப்பட வேண்டிய நம்ம, எப்பவோ தூக்கி ஓரங்கட்டப்பட வேண்டிய நம்ம, எப்பவோ மரித்து போயிருக்க வேண்டிய நம்ம, எப்பவோ நம்மை நிக்கிரகம் பண்ண வேண்டிய நம்ம, கர்த்தர் திரும்பவும் நிலைக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்படி என்றால் இந்த திரும்ப என்கிற அந்த வார்த்தை வேதத்தில் கிருபையை அடையாளம் கொண்டிருக்கிறது. ஆமென். கிருபையை, அந்த வார்த்தை கிருபையின் பேஸ் மட்டத்தில் நிற்குது. ஆமென். திரும்ப எத்தனை முறை ஆண்டவர் நம்மளுடைய பாவங்களை திரும்ப மன்னித்திருக்கிறார். அல்லேலூயா. பாவம் என்று தெரிந்திருந்து துணிகரமாய் செய்த பின்பும் திரும்பவும் மன்னிக்கிறார் என்றால், நீங்களும் நானும் மீண்டும் பாவம் செய்வதற்காக அல்ல, கிருபையில நிற்க பழக வேண்டும் என்பதற்காக. ஆமென். அல்லேலூயா. அப்ப திரும்ப அப்படிங்கிற அந்த வார்த்தையே கிருபை. ஆமென். அல்லேலூயா. கிருபை, கிருபை. எரேமியா 18ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை யாராவது வாசிங்க. எரேமியா 18வது அதிகாரம் 2வது வசனத்தை சத்தமா யாராவது வாசிங்க பார்ப்போம். அதை திரும்ப வேறு பாண்டமாய் வணைகிறார். எப்படி மாத்துகிறாரா? குயவனுடைய வீட்டில் ஆண்டவர் எரேமியா என்ன செய்யறாரு? போக சொல்றாரு. எரேமியாவை கூப்பிட்டு, எரேமியா நீ எங்க போ? குயவன் வீட்டுக்கு போ. நீ அங்க போய் பாரு, அவனை கவனி, அவனை கவனி. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் கவனின்னு பார்த்தா, அவன் திரிகையிலே ஒரு மண்ணை வச்சு
ஒரு களிமண்ணை வச்சு என்ன செய்யறான், ஒரு பானை என்ன செஞ்சுட்டு இருக்கான், என்ன செய்ய வணைந்து கொண்டு இருக்கிறான். எத்தனை பேர் மண்பாண்டம் வணையிறதை பார்த்துருக்கீங்க? நேரில், செல்லில் இல்லை. இன்னைக்கு எல்லாமே செல்லில் பார்க்க வேண்டியதாக இருக்கு. நேரில் பார்த்தவங்க எத்தனை பேர்? சந்தோஷம். எங்கள் ஊரில் சுந்தராபுரம்னு ஒரு இடம் இருக்குது, போத்தனூர் பக்கத்தில் சுந்தராபுரம். அந்த சுந்தராபுரம் ஒரு டேர்னிங்கில், பொள்ளாச்சி ரோடுடைய டேர்னிங்கில் அங்கே ஒரு பானை கடை இருக்குது. அந்த பானை கடையில் இந்த மண்பாண்டம் திரிகிறத நான் சைக்கிளில் அந்த பக்கம் போனேன்னே அங்கே போய் நின்றுவேன். நின்று என்ன பண்ணுறாங்கங்கிறத என்ன செய்வேன், நின்று மோடி மோடி பார்த்துட்டே இருப்பேன். அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்க. எப்படி இருக்கும்? அவ்வளோ அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. அப்போ பாருங்க, இந்த குயவனை பார்க்க சொல்லுகிறார் ஆண்டவர். யார்கிட்ட? எரேமியா கிட்ட. பார்த்துட்டே இருக்கிறார். பார்த்துட்டே இருக்கும்போது அவன் திரிகையிலே அந்த மண்பாண்டத்தை திரிகி கொண்டு இருக்கும்போது அப்படி நல்லா தான் வந்துச்சு. எப்படி வந்தது? நல்லா தான் வந்தது. கீழேருந்து அப்படி மேலே எலும்பிச்சு, அப்படியே அழகாக கொஞ்சம் வடிவம் கொடுத்தாங்க. அப்படியே எல்லாம் பண்ணிட்டே இருக்கிறபோது திடீர்னு அந்த பானை, அந்த மண்பாண்டம் குலைந்து போயிடுச்சு, உடைந்து போயிடுச்சு, அவன் கையில கெட்டு போயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? கெட்டு போயிடுச்சு. அப்படியே அது பார்த்துருக்கீங்களா? அந்த பானை சுத்த திடீர்னு என்ன செஞ்சிடும், அந்த ஃபோர்ஸில் ஏதோ ஒன்று கொஞ்சம் அப்படி என்ன செஞ்சிடும், அப்படி உளுந்துடும். உடனே உளுந்த உடனே ஆண்டவர் அந்த குயவனை பார்த்து கொண்டு இருக்கும்போது எரேமியா கவனிக்கிறார். அந்த குயவன் அந்த மண்ணை தூக்கி வீசாம, அந்த மண்ணை தூக்கி வீசாம, நீ கையில கெட்டு போனவன் சொல்லி தூக்கி வீசாம, நீ ஒன்னுத்துக்கு ஆகாதவன் சொல்லி தூக்கி வீசாம திரும்பவும் வணைகிறான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், முடிந்து போயிடுச்சு என்று நீ நினைத்து கொண்டிருக்கலாம், கெட்டு போயிடுச்சுன்னு நீ நினைக்கலாம். என் வாழ்க்கை இதோட முடிஞ்சிருச்சு, நான் இனி பிழைக்க மாட்டேன், என் வாழ்க்கையில நீ இல்லை, ஒண்ணுமே இல்லை, நான் இனி எதற்கும் உதவாதவன் என்று சொல்லி நீ நினைத்து கொண்டிருக்கலாம். என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், மீண்டும் உன்னை திரும்ப அவர் கையில எடுத்து உன்னை வணைய போகிறார். அல்லேலூயா. அதுவும் பிரயோஜனமுள்ள பாத்திரமாய். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. திரும்பவும் கையில் எடுத்து பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாய் என் தேவனாகிய கர்த்தர் உன்னை வணைவார். ஆண்டவர் சொல்றார், திரும்பனாலே செகண்ட் சான்ஸ். திரும்பனாலே என்ன அர்த்தம்? செகண்ட் சான்ஸ். அல்லேலூயா. இந்த கும்பல்ல, இந்த கூட்டத்தில் செகண்ட் சான்ஸ்ல வாழ்ந்தவங்க எத்தனை பேர்னா, நான் என்னையும் சொல்லுவேன். நான் ஃபர்ஸ்ட் ஆமாம், எனக்கெல்லாம் செகண்ட் சான்ஸ் ஆண்டவர் கொடுத்தனால தான் இன்னைக்கு உங்க முன்னாடி நான் நிற்கிறேன். ஆமென், அல்லேலூயா. பாவத்திலையும் சாபத்திலையும் அடிமைத்தனத்தில் இருந்த என்ன கர்த்தர் மீட்டெடுத்து ரெண்டாவதா ஒரு சான்ஸை கொடுத்துருக்கிறார். அந்த சான்ஸ் தான் இன்னைக்கு உங்க முன்னாடி நிற்கிற பாஸ்டர் நோவா. ஆமென், அல்லேலூயா. எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்காம இருந்தா பொறுக்கி நோவா. இப்போ நான் பாஸ்டர் நோவா. நான் ஆண்டவர்கிட்ட அடிக்கடி நினைப்பேன், ஆண்டவர் எனக்கு திரும்ப ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த செகண்ட் சான்ஸை நீங்களும் நானும் பயன்படுத்தலைன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமா தேர்ட் சான்ஸ், ஃபோர்த் சான்ஸ்லாம் நம்மளால நிற்க முடியாது. ஆமென். இரண்டாவது சந்தர்ப்பத்தில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆமென். பைபிளில் ஆண்டவர் திரும்பவும் கட்டின நபர்களை குறித்து இன்னைக்கு ஒரு சிலரை நம்ம பார்க்க போறோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப முக்கியமாக ஒருத்தரை பார்க்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகத்தில், 2 சாமுவேலின் புஸ்தகத்தில் தாவீது ராஜா என்ன செய்யறாருன்னு, அவருடைய மகனுக்கு, யாரு, அப்சலோமுக்கு பயந்து, அப்சலோம் ராஜ்ய பாரத்தை பிடித்து கொண்ட 19வது அதிகாரத்தை, 2 சாமுவேல் 19வது அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் நீங்கள் கவனம் வைத்து கொண்டீர்கள். 18லேருந்து நீங்கள் என்ன செய்யலாம், வாசிக்கலாம். 18, 17லேருந்து நீங்கள் அப்படியே அந்த பகுதியில் வாசிக்கலாம். அவருடைய குமாரனாகிய அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாகவே தன் தகப்பனுடைய ஸ்தானத்தில், தகப்பனுடைய அனுமதி இல்லாமல், தகப்பனுடைய எவ்விதமான முன்னறிவிப்பு இல்லாமல் தானே அந்த ஸ்தானத்தில் என்னவாக்கி கொண்டான், ராஜாவாக. ஏன்னா தாவீதுக்கு வயசாயிடுச்சு, இனி அடுத்தது நான் தான் ராஜா. அடுத்தது அவன் வெயிட் பண்ணி பார்த்தான், அப்பா நம்மளை கூப்பிட்டு என்ன செய்வார், எல்லாத்துக்கும் முன்னாடி நம்மளே ராஜா வாக்கிடுவார்னு நினச்சி பார்த்துட்டு இருந்தான்.
என்ன இல்லை, அவரை கூப்பிட்ற மாதிரி தெரியல. அவர் மனசில் வேற யார் மேலேயோ ஒரு எண்ணம் இருக்குங்கிறது புரிஞ்சுக்கிட்டான். என்ன பண்ணான், டப்புன்னு அவன் ஆசாரியர்களை கூப்பிட்டு என்ன செஞ்சான், அவன் தன்னை ராஜாவாக ஆக்கி கொண்டான். தாவீது இந்த செய்தி கேட்ட உடனே அவன் எருசலேமை விட்டு அவன் என்ன செய்கிறான், அவன் தப்பி ஓடுகிறான். யோர்தானை கடந்து அவன் போய் ஒரு இடத்துல தஞ்சம் புகுறதை குறித்து இந்த பகுதியில் போட்டிருக்கு. வீட்டில் போய் என்ன செய்யுங்க, வாசிச்சு பாருங்க. பாருங்க, கர்த்தர் சொன்னார் யார்கிட்ட, தாவீது கிட்ட, உன்னோட சந்ததியில் உன் சந்ததி அந்த ஒருத்தருடைய அந்த அந்த வித்து என்ன செய்யும், ராஜரீக அந்த காரியத்தை என்ன செய்யும், தொடரும். ஏன் ஏன் அப்சலோமை கர்த்தர் என்ன செய்யல, தெரிந்து கொள்ளவில்லை? அப்சலோம் ராஜாவாக்கினார், தாவீதோடைய வித்து தானே. அப்புறம் ஏன் அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருக்க வேண்டியதானே? கர்த்தர் சொன்ன வார்த்தை சரிதானே, உனக்கு அப்புறம் யாரு, உன் குமாரன் அந்த ஸ்தானத்துக்கு வருவான்னு சொன்னது உண்மைதான், கரெக்ட் தான். ஏன் அப்சலோமும் குமாரன் தானே, ஏற்றுக்கொண்டு இருக்க வேண்டியதானே ஆண்டவர்? ஏன் ஒரு பெரிய யுத்தம் நடக்குதுன்னு நல்லா கவனிங்க. அப்சலோம் தாவீதுடைய குமாரன் தான், ஆனா அப்சலோமுக்கு குமாரன் இல்லை. அப்சலோமுக்கு என்ன இல்லை, குமாரன் இல்லை. கர்த்தர் என்ன சொன்னார்னா, உன் சந்ததி சந்ததியாய் சேவிக்க. ஆமென், அல்லேலூயா. அப்போ கர்த்தர் மனதில் வைத்திருந்த ஒரு காரியம், யாரை, சாலமோனை கர்த்தர் மனதில் வைத்திருந்தார். யாரை வச்சிருந்தாரு? அப்ப சாலமோனை தான் கொண்டு வரணுங்கிறது தேவனுடைய சித்தம். ஆனா இங்கே அப்சலோம் முந்திக் கொள்கிறான். அப்சலோம் முந்திக் கொள்கிறான். அவனுக்கு குமாரன் இல்லை. அவனை ராஜாவாக்குனா கர்த்தருடைய வார்த்தை என்னவா போயிடும், பொய்யா போயிடும். அந்த சந்ததி தொடராது. தாவீதின் சந்ததி எங்க தெரியுமா, இயேசு கிறிஸ்து கிட்ட முடியுது. ஆமென், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இருந்து மோடி தொடங்கின அந்த சந்ததி இன்னைக்கு உங்ககிட்ட எங்கிட்டயும் முடியுது. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிளான், திட்டத்துக்கு விரோதமாய் இருக்கிறவர்கள் அந்த ஸ்தானத்துக்கு வரும்போது கர்த்தர் இங்க தாவீது அங்கிருந்து பயந்து போறாரு. அப்ப அந்த வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் புத்தகம் 19வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாமா? ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்த அப்சலோம் யுத்தத்திலே செத்தான். இப்போதும் ராஜாவை திரும்ப அழைத்து வராமல் நீங்கள் சும்மா இருப்பானேன் என்று சொல்லிக் கொண்டார்கள். இப்ப ராஜாவை என்ன செய்யும், திரும்ப அழைத்துட்டு வரணும். ராஜாவை என்ன செய்யணும், திரும்ப அழைத்து வர வேண்டும். அப்ப ராஜா திரும்ப அந்த ஸ்தானத்துக்கு வந்தார். எந்த ஸ்தானத்துக்கு, எந்த ஸ்தானத்தை இழந்தானோ, எந்த ராஜரீக அந்த சிங்காசனத்தை இழந்தானோ, மகன் நிமித்தம் இழந்தானோ, அதே ஸ்தானத்துக்கு கர்த்தர் தாவீதை என்ன செய்கிறார், திரும்ப கொண்டு வருகிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் ஸ்தானத்தை நீ ஒரு வேளை இழந்திருக்கலாம். உன்னுடைய ஸ்தானம், வேலை செய்கிற இடத்துல உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இல்லாமல் இருக்கலாம், குடும்பத்தில் உங்களுக்குன்னு ஒரு கனம் இல்லாமல் இருக்கலாம். உங்களுடைய ஸ்தானம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த அப்பாங்கிற ஸ்தானமாக இருக்கலாம், அம்மாங்கிற ஸ்தானமாக இருக்கலாம், இல்லை மாமனார் மாமியாருங்கிற ஸ்தானமாக இருக்கலாம். ஏதோ ஒன்று உன்னுடைய ஸ்தானத்தில் கர்த்தர் திரும்பவும் உன்னை கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய ஸ்தலம்னு ஒன்று இருக்கு, அங்கே கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தியே தீருவார். ஆமென். எப்பன்னா, நீ எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் கர்த்தரை சார்ந்து நிற்கும் போது. ஆமென். அவன் மகனுக்கு பயந்து போனது உண்மைதான், ஓடினது உண்மைதான். ஆனால் அங்கே போய் எங்கே இருந்தானே, அடைக்கல பட்டணத்துக்குள்ள இருந்தான். எங்க இருந்தான்? அல்லேலூயா. தாவீது எங்க இருந்தான்? அடைக்கல பட்டணத்துக்குள்ளாக இருந்தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க ஸ்தானம் தவறும் போது, உலகம் உங்களை ஸ்தானத்திலிருந்து தள்ளி விடும் போது, நீங்க இருக்க வேண்டிய இடம் எது தெரியுமா? அடைக்கல பட்டணம். கிறிஸ்து தான் அடைக்கல பட்டணம். ஆண்டவரை விட்டுட்டு எங்கேயாவது அடைக்கலம் கிடைக்கணும்னு சொல்லி வேற எங்கேயாவது சார்ந்து நின்னீர்கள் என்று சொன்னா உங்க வாழ்க்கை முடிந்து போய்விடும். யாரை சார்ந்து நிக்கணுங்க? ஒரு குறிப்பிட்ட காலம் நீங்களும் நானும் நம்மளுடைய வாழ்க்கையில சார்ந்து நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆமென், அல்லேலூயா. குழந்தைகள்லாம் 20 வயசு வரைக்கும் படிக்கிற காலம் வரைக்கும் யார் சார்ந்து நிற்கணும்? அர்த்தமா சொல்லுங்க, பெற்றோர்களை சார்ந்து நிற்கணும். பெரியவங்க ஆயாச்சு, வயசாயிடுச்சு, பேரம்பேத்தியெல்லாம் எடுத்தாச்சு, அப்போ இப்போ அவங்க யாரையாவது பிள்ளைகளை சார்ந்து நிற்க வேண்டிய சூழ்நிலை வருதா வரலையா? அப்போ சார்ந்து நிற்கும் போது நீங்கள் உங்க பிள்ளைகளையோ
அல்லது பெற்றோர்களையோ சார்ந்து நிற்கும் பொழுது சில கைவிடப்படுதல் உங்கள் வாழ்க்கையில் உண்டானால், உண்டாகிற சூழ்நிலை வந்தால், கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ தாய் தகப்பனோ உங்களை கைவிட வேண்டிய சூழ்நிலை வருவது இயல்பு தான். இன்னைக்குள்ள சூழ்நிலை பற்றியெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கு, ஒரு இயல்பு. அப்படி வரும்போது நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நான் மனிதனை சார்ந்த அல்ல, நான் தெய்வத்தை சார்ந்து இருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. கடைசி வரைக்கும் கூட இருப்பாங்க சொல்லி யாரையும் ரொம்ப முழுசா நம்பிடாதீங்க. பக்கத்துல கைப்பற்றி சொல்லுங்களேன், யாரையும் ரொம்ப முழுசா நம்பிடாதீங்க, ஏமாத்திடுவாங்க. கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ, இவன் நம்மளை வச்சு பாப்பான்னு நினைச்சு முழு நம்பிக்கையும் பையன் மேல வச்சிடாதீங்க, பிள்ளைங்க மேல வச்சிடாதீங்க. கடைசி காலத்துல கஞ்சி ஊத்துவான்னு நினைச்சிடாதீங்க. ஆமென், பச்சை தண்ணி கூட கிடைக்காது. அல்லேலூயா. யாரையும் நம்பி விடாதீர்கள். என் வசனம் சொல்லுது, நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை என்ன செய்யாத, நம்பாத. அவன் நம்பப்படுவது ஏமாத்திரு. நான் அடிக்கடி வீட்டில் சொல்லுவேன், எமி தான் எனக்கு என்ன செய்வா, கடைசி காலத்தில் எனக்கு கஞ்சி ஊற்றுவா, எமி தான் எனக்கு கஞ்சி ஊற்றுவா. நான் சொல்லிகிட்டே இருப்பேன். நான் ஒன்று கிரேசன் சொல்லுவேன், அவள் கஞ்சி தான் ஊற்றுவா, நான் உங்களுக்கு பிரியாணியே போடுவேன் அப்படிங்குவான். கோவத்தில் வந்து சொல்லுவேன், நான் என்ன செய்வேன், பிரியாணியே போடுவேன். நீ பிரியாணி போடும்போது எனக்கு பல்லு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது, கஞ்சி தான் பெஸ்ட். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்கிறேன், கடைசி வரை கர்த்தரை சார்ந்திருங்க. ஆமென், அல்லேலூயா. யாரை சார்ந்துருங்க? அவங்க பார்ப்பாங்க, இவங்க பார்ப்பாங்க. நமக்கு என்ன பிரச்சனை தெரியுமா, நிறைய நேரம் நம்ம அவங்க செய்வாங்க, இவங்க செய்வாங்க, இவங்க நம்மளை பார்ப்பாங்க, இவங்க விசாரிப்பாங்கங்கிற அந்த எண்ணம் ஏக்கம் இருக்கு பார்த்தீங்களா, அது ஆண்டவரை காட்டிலும் அதிகமாக அவங்க மேலே வச்சிடறோம். அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில அதை உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நிறைவேற்ற முடியாமல் போகும்போது மற்றவங்களுக்கு நிறைவேற்றுவாங்க, மற்றவங்களுக்கு செய்வாங்க. நீங்க நம்பிக்கொண்டிருக்கீங்க பாத்தீங்களா, உங்களுக்கு செய்யாமல் போகும்போது எப்படி தெரியுமா இருக்காது, அப்படியே இருதயம் உடைஞ்ச மாதிரி ஆயிடும். நான் மலை போல நம்பினேனே, வசனம் சொல்லுது அல்லவா, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் என் கிருபை ஒண்ணு விட்டு. ஆமென், கிருபனை திரும்ப 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 ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதுக்கு பேர் தான் கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப யாரையும் தயவு செய்து என்ன செஞ்சிடாதீங்க, 100% என்ன செஞ்சிடாதீங்க, நம்பிடாதீங்க. என்னடா பாஸ்டர் இப்படி சொல்றாரு, குடும்பத்தில் பிரச்சனை உண்டாக்குறாரோ அப்படின்னு நீங்க நினைச்சா அது குறித்து நான் கவலைப்படவே மாட்டேன். நான் தெளிவா சொல்றேன், கர்த்தரை நம்புவது உத்தமம். ஆமென். எதை நம்புறது? கர்த்தரை நம்புறது உத்தமம். ஆமென், அல்லேலூயா. தேவனை இந்த தாவீது யாரை சார்ந்து நிக்கல, தன் மகன் அவன் துரத்தப்பட்ட நேரத்தில் அடைக்கல பட்டணமாகிய ஆண்டவருக்குள்ளாக போய் நின்றான். ஆமென், அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில பிரச்சனை வரும். நான் ஏற்கனவே சொல்லிட்டு, இந்த வருஷத்துல முதல் 4 மாசம் பிரச்சனை வரும். வருமா வராதா? வரும். போன வாரமே வந்துருச்சு பிரச்சனை. ஆமென், அல்லேலூயா. வண்டியில போகும்போது எதிர்பாராத பிரச்சனை என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. ஆனாலும் ஜீவனை காத்து கொண்டார். ஆமென், அல்லேலூயா. நான் தெளிவா சொல்லியிருந்தேன், ஜீவன் போகாது, ஆனா என்ன வரும், பிரச்சனை வரும். எந்த ரூபத்தில், ஸ்பீட் பிரேக்கர் ரூபத்தில் எனக்கு வந்துச்சு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பின்னாடி சீட்ல உட்கார்ந்தாலும் பிரச்சனை வரும், முன்னாடி சீட்ல உட்கார்ந்தாலும் என்ன வரும். ஆமென். சிலர் சொல்லுவாங்க, பஸ்ல போகும்போது முன்னாடி உட்காரக்கூடாது பாஸ்டர். முன்னாடி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா என்ன ஆயிரும், பின்னாடி உட்காரக்கூடாது. பின்னாடி வண்டிக்காரன் வந்து என்ன செஞ்சிருவான், நடுவில் உட்கார்ந்துட்டு போகணும். நடுவில் உட்கார்ந்தாலும் பிரச்சனை தான். அல்லேலூயா. எங்க உட்கார்ந்தாலும் பிரச்சனை. அப்போ நல்லா கவனிங்க, எவ்வளோ பாடுகள் பிரச்சனைகள் வந்தாலும் யாரை சார்ந்து நிக்கணும் தெரியுமா? சத்தமா சொல்லுங்க, யாரை சார்ந்து நிக்கணுங்க? ஆமென், கர்த்தரை சார்ந்து நில்லுங்க. ஓகே. அப்ப தாவீது ஆண்டவரை சார்ந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள நின்றதுனால கர்த்தர் என்ன செஞ்சார்னா அவனை திரும்பவும் அழைத்து வந்தார். அல்லேலூயா. திரும்ப அழைத்து வந்து கொண்டு வந்து எங்க நிறுத்தினார் தெரியுமா? தேவனுடைய ஸ்தானத்துல, அதே சிங்காசனத்துல கர்த்தர் திரும்பவும் நிலைக்க பண்ணுகிற தேவன். ஆமென், அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு நபரை பார்க்கலாம். ரெண்டாவது ஒரு நபர், இவர் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நபர், ரொம்ப சுவாரஸ்யமான நபர்.
நியாயாதிபதிகளின் புஸ்தகம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம். Praise Jesus. 16வது அதிகாரம், நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம். நீங்கள் 14, 15, 16 இந்த அதிகாரங்கள் எல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க, படித்து பாருங்கள். இங்கே சிம்சோனை குறித்து வேதம் ரொம்ப அழகாய் சொல்கிறது. யாரை குறித்து? சிம்சோன். சிம்சோன் ஒரு பராக்கிரமசாலி. சிம்சோன் யாருங்க? சத்தமா சொல்லுங்க. சிம்சோன் யாரு? பராக்கிரமசாலி. சிம்சோன் ஒரு நசரேயன். சிம்சோன் யாரு? ஒரு நசரேயன். சிம்சோன் பராக்கிரமசாலி. சிம்சோன் என்னதுங்க? ஒரு நசரேயன். அப்போ இந்த பராக்கிரமசாலியா இருக்கிறவன், நசரேயனா இருக்கிறவன் என்ன செய்கிறான் என்றால், அவனுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை. ஆமென், அல்லேலூயா. சிம்சோனோட கதை எத்தனை பேத்துக்கு தெரியும்? கை தூக்குங்க பார்ப்போம். சிம்சோன் கதை எத்தனை பேத்துக்கு தெரியும்? தாராளமாக தூக்கும். திட்டலாம் மாட்டேன், நான் தெரியலன்னு சொன்னாலும் திட்ட மாட்டேன். ஆமென், அல்லேலூயா. தயவு செய்து வீட்டில் போய் என்ன செய்யுங்க, படிங்க. இவன் தன் தாயின் வயிற்றிலே உருவாகிறதுக்கு முன்பதாகவே தேவனாலே திட்டமாய் தெளிவாய் பிறந்த ஒரு முன் குறிக்கப்பட்ட ஒரு மகன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. வயிற்றில் இருக்கும் போதே யாருக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவன்? அல்லேலூயா. நம்ம வயிற்றில் இருக்கும்போதே சிலர்லாம் தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்க, வயிற்றில் கை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. வீட்டுக்காரருக்கு தெரியாமல், ஆண்டவரே இந்த பிள்ளை யாருக்கு தான்? சத்தமாக சொல்லுங்க, இந்த பிள்ளை உமக்கு தான். ஆனால் வளர்த்தும் போது யாருக்கு தெரியுமா? எனக்கு தான். வயிற்றில் இருக்கும்போது யாருக்கு? ஏன்னா அது என்னன்னு தெரியாது. அது பையனா பிள்ளையான்னு தெரியாது. ஆண்டவரே இது உமக்கு தான், உமக்கு தான், உமக்கு தான், உமக்கு தான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? பிறந்ததுக்கப்புறம் எனக்கு தான், எனக்கு தான், எனக்கு தான் அடிச்சுக்கிறது. கடைசியில் ஐயோ ஐயோ ஐயோன்னு என்ன செய்யறது? அடிக்க வேண்டிய நிலைமை ஆயிடுது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். கர்த்தருக்குன்னு ஒப்பு கொடுக்கறது, வயிற்றுல கை வச்சு. என்னது? கர்த்தருக்குன்னு. ஆண்டவரே இந்த பிள்ளை. இங்கே மனோவாவும் அவனுடைய மனைவியும் வயிற்றில் இருக்கும்போது தேவனால, தேவ தூதனால அபிஷேகம் பண்ணப்பட்டு அந்த குழந்தை என்னாச்சு தெரியுமா? சின்ன வயசுல இருந்தே கர்த்தருடைய ஞானத்தில் என்ன செய்யுது? வளருது. ஆமென். நசரேனா வருது. தலைமுடி என்ன செய்யல? சரைக்கப்படல. நசரேன் என்றால் என்ன செய்யக்கூடாது? சவரன் கத்தி என்ன செய்யக்கூடாது? படக்கூடாது. அப்படியே வளர்க்கப்படுகிறது. அந்த சிம்சோன் வளருகிறான், வளருகிறான். அவன் வாலிப வயது ஆகும்போது, அவன் பராக்கிரமசாலி ஆகும்போது, இஸ்ரவேலில் அவனை கொண்டு கர்த்தர் ஒரு ரட்சிப்பை கட்டளையிட நேரும்போது அவன் என்ன செய்கிறான்? பாதை மாறுகிறான். என்ன மாறுகிறான்? அவன் சாதாரண ஆள் இல்லைங்க. 300 நரியை பிடிச்சி, 2 நரியை பிடிச்சி ஒட்டுக்க வாழை கட்டி தீப்பந்தத்தை கொளுத்தி விட்டு வயல்வெளிக்குள்ள அனுப்புற அளவுக்கு அவனுக்கு பலசாலி. ஆமென், அல்லேலூயா. நரி, எத்தனை நரி? ஐயோ, நீங்களும் நானும் ஒரு நாயை கூட பிடிக்க முடியாது. என்ன பிடிக்க முடியாது? ஆனா நரிய பிடிச்சி 2 ஜோடி ஜோடியா கட்டி கொளுத்தி விடுறான சாதாரணமான ஆளா? அவன் எவ்வளவு பெரிய ஆளு பாருங்க. கதவுடைய நில கதவை பிச்சு தோல் மேல தூக்கி மலை மேல ஏறி போய் நின்னுக்குவான். அந்த அளவுக்கு பராக்கிரமசாலி. ஆமென். அவனை கட்டி போட்டா அந்த 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 கயிறு என்ன ஆகுமா? சும்மா இப்படி அப்படின்னாலே என்ன செஞ்சிருங்க? தெரிஞ்சிடும். நம்ம சர்ச்சில் நிறைய புஜபல பராக்கிரமசாலிகள்லாம் இருக்கிறாங்க. ஆமென். ஆண்கள் பக்கம் மட்டும்தான் பராக்கிரமசாலி, பார்த்தா பெண்கள் பகுதியில் வர வர ரொம்ப பராக்கிரமசாலியாயிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இங்க இப்படி தெரிக்கிறது இல்லை, போட்டு இப்படி தெரிக்கிறது. அல்லேலூயா. இவர் இப்படி பண்ணாருன்னா என்ன ஆயிரும்? தெரிச்சிடும். பராக்கிரமசாலி. வெறும் பச்சை தாடை எலும்பை வச்சு என்ன செய்வான்? 1000 பேர் அடிச்சு தம்சம் பண்ணக்கூடியவன். ஆனா பாருங்க, அவனுடைய அத்துணை பலங்களையும் அவனுடைய அத்தனை மகிமையும் ஒரு பெண் உரித்து போட்டாள். ஒரு பெண் என்ன செஞ்சா? உரித்து போட்டாள். மடியில படுக்க வச்சு தடவுன்னு தடவி அத்தனை என்ன செஞ்சுட்டா? சரைச்சு போட்டா. மறுபடியும் எந்திரிச்சு பார்க்கணும், அதே பலத்தில் எந்திரிப்போம்னு. அங்க பருப்பு வேகவே, இதுக்கு முன்னாடி வெந்த பருப்பு என்ன செய்யல? வேகவே. என்ன பார்க்குறான்? ஒன்றும் முடியல. பிடிச்சி கொண்டு போய் அழகா பெலிஸ்தியர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எடுத்த உடனே கண்ணை நோண்டிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? கண்ணை நம்ம கண்ணை நோண்டுறதுன்னா, நீங்கள் என்னமோ ஏய் ஒழுங்கா ஜோம்பலன்னு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உன் கண்ணை
சொல்லியிருக்கோமா இல்லையா? இதெல்லாம் பழைய டைலாக். கண்ணை சாமி என்ன செஞ்சிடும்? கண்ணை குத்திரும். இவனுக்கு நிஜத்திலே கண்ணு போச்சு. அல்லேலூயா. கண்ணை நோன்றதுன்னா சாதாரணமான விஷயமா? ஒரு சின்ன முடி விழுந்தா எப்படி இருக்குங்க? யோசிச்சு பாருங்க. சின்ன முடி விழுந்தா எப்படி இருக்கு? உறுத்துன்னு உறுத்துது. ஆமென். ஆனால் கண்ணை நோன்றதுன்னா யோசிச்சு பாருங்க. அதை ஃபீல் பண்ணி பாருங்க. கண்ணை நோன்றதுன்னா எப்படி நோண்டியிருப்பாங்க? நல்ல குரடை வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க? தலையை பிடிச்சி குத்தி வெளியே எடுத்திருப்பாங்க கண்ணை. யோசிச்சு பாருங்க எப்படி இருந்திருக்கும். கண்ணை நோன்றதுன்னா நம்ம சாதனம். நீங்கள் கோழி தலை வாங்கி கண்ணை நோண்டி பாருங்க. என்ன செய்யுங்க? கறி வாங்குவீங்களே இன்னைக்கு போகும்போது, கோழி தலையை கண்ணை நோண்டி பாருங்க. ஐயோ, இல்லை உயிரோடு கூட கோழியை பிடிச்சி நோண்டி பாருங்க. சிம்சனுடைய நிலைமை எப்படின்னு தெரியுமா? பாடு மோசம். இந்த வசனம் தான் என்னைய ரொம்ப டச் பண்ண வசனம். என்னை ரொம்ப அழகா அந்த வார்த்தை என்னை டச் பண்ணுச்சு. வாசிக்கலாம். 16வது அதிகாரம் 22வது வசனம். 16. அவன் தலைமயிர் சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று. என்னாச்சு? திரும்ப 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 முளைக்க ஆரம்பித்தது. ஆமென். பெலிஸ்தியர் அவனை பிடிச்சி என்ன பண்ணிட்டாங்க? மாவரைக்கு விட்டாங்க. அல்லேலூயா. நீங்க தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. மோடி சொல்றேன் கவனிங்க. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. எந்த உலகம் என்கிற தெளிலால் மடியில் படுத்துட்டீங்கன்னா வாழ்க்கை முழுசு என்ன செய்யணும்? மாவரைக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அநேக ஆண்கள் சொல்றாங்க, ஏற்கனவே வீட்டில் என்னதான் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க? அந்த பொழப்பு தான். இப்போ ஆற்றுறதில்ல, மாவை ஊத்துறோம். அல்லேலூயா. மாவு என்ன செய்யறதில்ல? ஆற்றுறதில்ல பாஸ்டர். மாவு என்ன செய்யறோம்? ஊத்துறோம். எங்க? அல்லேலூயா. தோசைக்கல்லில். வேணிக்க கரெக்டாக சொல்றாங்க பாருங்க. ஆமென். அல்லேலூயா. தோசைக்கல்ல ஊட்டி 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 ஆர்வமா வளர்த்த வேண்டிய சூழ்நிலை. கர்த்தர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கை விழுந்து போனதோ கவலைப்படாத, கர்த்தர் திரும்ப முளைக்க பண்ணுவார். அவன் தலைமையில் சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் என்ன செஞ்சது? சரி, உங்க வாழ்க்கையில நீங்கள் இழந்த அபிஷேகத்தை கர்த்தர் திரும்ப தருவார். ஆமென். அவனோட அபிஷேகம் எங்க இருந்துச்சு? அவன் தலைமையர் மேல இருந்துச்சு. ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை விழுந்துட்ட, ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிற தேவனிடத்தில் இரக்கத்துக்காய் நீ கெஞ்சுவாய் என்று சொன்னான். தேவன் உன்னை திரும்பவும் அபிஷேகிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னை அபிஷேகிங்க. நல்ல கவனிங்க. நீங்க இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டுட்டேன்னு சொல்லி உன் மேல எனக்கு என்ன இருக்கு? ஒரு குறை இருக்கு. அதே போலதான் ஆதியில கொண்டிருந்த அபிஷேகம். சர்ச்சு அப்படின்னாலே பாருங்க, வர வர சர்ச்சு டைம் பார்த்தீங்களா? எல்லாம் கவனிச்சு பார்த்தீங்களா? எத்தனை மணிக்கு நம்ம சர்வீஸ் வர டைமு? 8:30. வரது எத்தனை மணிக்கு? என்ன பண்ணணும் நான் உள்ளே? அல்லேலூயா. கரெக்டா நான் பண்ணலாமா? அப்படி அடுத்த வாரம் 8:30 மணிலேருந்து 8:45 வரைக்கும் தான் கதவு திறந்துருக்கு. நான் கதவு உள்ளுக்குள்ளேருந்து பூட்டிடுவேன். என்ன பண்ணுவீங்க? வெளியே நின்றுட்டு அப்படியே வாசப்படியில் மெழுகுத்தி கொளுத்தி வச்சுட்டு போயிடலான்னு பார்ப்பீங்களா? யோசிங்க. சும்மா சொல்லுங்கள. வர வர மாமிய கழுத தேஞ்சு என்னாச்சு? அப்படி ஆயிடுச்சு. 8:30 மணிக்கு சர்வீஸ்னா 8:30க்கு வந்துட்டீங்கன்னா 10:30க்கு என்ன செஞ்சிடலாம்? முடிச்சு அழகாக டீ சாப்பிட்டு என்ன செஞ்சிடலாம்? போயிடலாம். நம்ம எங்கனாலும் முடியாது பாஸ்டர். அல்லேலூயா. சிலரோட கொஸ்டின் என்ன தெரியுமா? சண்டே தான் நாங்கள் தூங்குறோம் பாஸ்டர். என்னது? ஞாயிற்றுக்கிழமை தான் நாங்கள் என்ன செய்கிறோம்? தூங்குறோம். ஆமென். அல்லேலூயா. தலை சீவிட்டு வர கூட முடியல, கொண்டையை போட்டுட்டு வந்துடுறது. எத்தனை மணி வரைக்கும் தூங்கிட்டு? அல்லேலூயா. நான் யாரையும் சொல்லல, கொண்டை போட்டவங்கள நான் திட்டேன்னு நினச்சிக்காதீங்க. அப்படி நீங்கள் நினைக்கலனாலும் பரவாயில்ல, உங்களை தான் திட்டேன்னு எடுத்துக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சர்ச்சுக்கு வரும்போது அவசரத்தில் கிளம்பிட்டு வர்றது. இயேசுவின் நாமத்தினால இனிமேல் லேட்டாக வரவங்களுக்கு ஆண்டவரே ஜெபத்தை போட்டலான்னு பார்க்குறேன் நான். ஆமென். அல்லேலூயா. நேரத்தில் வாங்க. அல்லேலூயா. பாருங்க, திரும்பவும் முளைத்த உடனே அந்த அபிஷேகம் அவனுக்குள்ள வந்தது. ஆமென். ஆதியில கொண்டிருந்த அன்பு, ஆதியில கொண்டிருந்த அன்பு. ஆமென். அல்லேலூயா. நான் நிஜமா சபையில பாராட்டுறேன். அந்த பாட்டியம்மா உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா? ரஞ்சிதம் பாட்டியம்மா. அவங்க எத்தனை மணிக்கு அம்மா சர்ச்சுக்கு வராங்க? எத்தனை பேருக்கு தெரியும் அவங்க எத்தனை மணிக்கு சர்ச்சுக்கு வராங்கன்னு? எத்தனை மணிக்கு?
8 மணிக்கு வராங்க. நீங்கள் நினைப்பீங்க அந்த பாட்டிக்கு என்ன வேலை? ஒரு வேலையுமே இல்லை. எல்லாம் சோறு வந்துடுது, அது சாப்பிடவும் சாப்பிடாது, காதும் கொஞ்சம் கேட்காது, அது பாட்டுக்கு உண்மை. 8 மணிக்கு வந்து கூட்டிகிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்கிறேன்னே, வயசான அம்மா 8 மணிக்கு அங்கேருந்து இவ்வளோ தூரம் எப்படி வருது? யாரும் கூட்டிகிட்டு வரல. நான்லாம் வண்டி வச்செல்லாம் ஒரு நாள் அந்த அம்மா வண்டியில் கூட்டிகிட்டு வந்ததில்லை. சர்ச்சுக்கு போகும்போது கூட கொஞ்சம் தூரம் போய் விட்டுருக்கேன் நான். இவ்வளோ வயசில் எத்தனை வயசு இருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 70 வயசுக்கு மேலே தான் தாண்டி இருக்கும். இந்த வயசில் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் என்ன செய்யுது அந்த அம்மா நடந்து வந்து இங்கே கூட்டிட்டு இங்கே வந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு தான் உட்காரும். ஆமென், அல்லேலூயா. நான் பார்க்குறேன், நம்மளுக்கெல்லாம் என்ன வேலைன்னு நான் கேட்குறேன். ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் அப்படி என்ன தலை போகிற வேலை உங்களுக்கு இருக்கா? அடுத்த வாரத்துலேருந்து லேட்டாக வந்தீங்கன்னு உண்மையே சொல்கிறேன், நான் பாஸ்டராக இருக்க மாட்டேன், மாஸ்டராக மாறிடுவேன். ஆமென், அல்லேலூயா. என்னவா மாறிடுவேன்? ஆமென், அல்லேலூயா. பாஸ்டர்னே அப்படியே கட்டி பிடிச்சி அன்பை அணைச்சி, வாங்க சிஸ்டர் பிரதர் வாங்க ப்ளீஸ் கம் அண்ட் சிட் அப்படின்னு சொல்கிறது. மாஸ்டர்னு அப்படி இல்லை, பெரம்போடு நிற்கிறது. ஏன் லேட்டு? எங்கள் ஸ்கூலில் ஒரு வாத்தியார் இருந்தார். எங்கள் ஸ்கூலில் தண்டபாணின்னு ஒரு வாத்தியார் இருந்தார். கேட்டுக்கிட்டே நிற்பார், வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டு நிற்பார். உள்ளே லேட்டாக போனால் ஒழுங்கும், கை பின்னாடி குச்சி இப்படி வச்சுருப்பார். உள்ளே வரும்போது நம்ம லேட்டாக போகும்போது பின்னாடி அடிப்பார், டப்புன்னு ஒரு அடி. அப்படியே தேய்ச்சிட்டு என்ன செய்யணும்? உள்ளே போயிட்டே இருக்கணும். அதுதான், வேற வழியே இல்லை. லேட்டாக வந்தா சாத்து தான். ஆமென், அல்லேலூயா. அடுத்த வாரம் அடிக்கிறதுக்குன்னே ஆள் அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறேன் நான். ஆமென், லேட்டாக வர ஆட்களை அடிக்கிறதுக்குன்னே ஆள் அப்பாயின்மெண்ட் பண்ண. வரவங்களுக்கு பின்னாடி 2 வச்சிரு தம்பி, ஒரு பிரச்சனையுமே இல்லை. மீதி ஏதாவது பிரச்சனை வந்து நான் பார்த்துக்கிறேன். நான் காயப்படுத்தி கட்டு போடுகிறவர். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேரு? காயப்படுத்துவாராம், அப்புறம் என்ன செய்வான்? அல்லேலூயா. அந்த பாணியை நானும் என்ன செஞ்சிருவேன்? ஃபாலோ பண்ணிடுவேன். அல்லேலூயா. அப்போ அந்த ஆதி நிலை, ஆதி அன்பு நமக்குள்ள என்ன ஆகிருதுங்க? இன்னைக்கு பார்த்தா குறைஞ்சு போச்சு. நான் சொல்றேன், நேசரை பார்க்கணுங்கிற அந்த ஆர்வம் பெருகுச்சுன்னு அன்பு குறையாது. என்ன குறையாது? என்ன குறையாது? வார வாரம் யாரை பார்க்க வரீங்க? என்ன பார்க்க வரீங்களா? நான் திடீர்னு இருப்பேன், இந்த வாரம் இருப்பேன், அடுத்த வாரம் என்ன செஞ்சிருவேன்? எஸ்கேப் போயிடுவேன். ஆமென், வேற எங்கேயாவது போயிடுவேன். எங்கேயாவது சர்ச்சுக்கு கூப்பிட்டாங்கன்னா அங்கே போயிடுவேன், ஸ்தாபனத்தில் கூப்பிட்டாங்கன்னா போயிடுவேன். என்னை பார்க்கலான்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம் தான். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவரை நேசரை பார்க்க வரணும். ஆமென், அல்லேலூயா. யாரை பார்க்க வரணும்? நேசரை பார்க்கறதுக்கு எப்படி வரணும்? ஆவலாம் வரணும். ஆமென், அல்லேலூயா. நான் சொல்ல சர்ச்சுக்கு வரும்போது கூட நீட்டாக வரணும். ஆமென், பழைய துணியெல்லாம் போட்டு வரக்கூடாது. ஆமென், புதுசாக. அதுக்குன்னு பாஸ்டர் வார வாரம் புது துணிக்கு நாங்கள் எங்கே போகிறது பாஸ்டர்? ரொம்ப கஷ்டம் பாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடாது. நல்ல நல்ல துணியாக எடுத்து என்ன செய்யுங்க? யாரை பார்க்க வரீங்க? சத்தமாக சொல்லுங்க. ஆண்டவரை பார்க்க வரீங்க, கர்த்தரை பார்க்க வரீங்க. ஆமென். ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க, எப்படி போவீங்க? ஃபவுண்டேஷன் என்ன, அப்புறம் அப்படி ஒரு தீட்டு, இப்படி ஒரு தீட்டு, கடைசியில் பவுடர் போட்டு டப்புன்னு அடிச்சு புகையா கிளப்பி அதில் ஒன்று போட்டு அப்படி புசுக்கு 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 புசுக்குன்னு என்ன செய்யறது? அடிக்கிறது. ஏதோ ஒன்று பண்ணிட்டு வரீங்களா இல்லையா? ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது ஆண்டவரை பார்க்க வரும்போது கொஞ்சம் அப்படிதான் வரணும். ஆமென், அல்லேலூயா. அதுக்குன்னு பாஸ்டர் எங்களுக்கு சென்ட் வாங்கி கொடுங்க பாஸ்டர் என்றெல்லாம் என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. ஆமென். அப்போ கர்த்தரை பார்க்க வரும்போது, தேவனை சந்திக்க வரும்போது நொந்து போன இருதயத்தோடு வரக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. சந்தோஷமாய், உற்சாகமாய், அப்படியே ஆர்வமாய் தேவனை பார்க்க வரணும். ஆமென், அல்லேலூயா. இந்த மாதிரி குஷியா இருக்கணும் ஆண்டவரை பார்க்க வரும்போது. ஆமென். அப்பதான் அவர் உங்களை ருசியா அனுப்புவார். அல்லேலூயா. ஆண்டவரை பார்க்க வருகிறதுக்கு அவ்வளோ சந்தோஷமா நீங்க வந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. அப்ப திரும்ப முளைத்தது இவனுக்குள்ளாக, திரும்ப வந்தது என்னது? அபிஷேகம் இறங்குனது. சொல்ற, ஆண்டவரே ஆண்டவரே, நான் சாக போறது முடியுது, என் வாழ்க்கை ஒரே இதுல முடிய போகுது, நான் என்ன பண்ண போறேன் ஆண்டவரே? ஒரே தீர்வா எனக்கு என்ன செய்யுங்க? ஒரே தீர்வா நான் என்ன செய்யறேன்? இவங்க அத்தனை பேரையும் நான் போட்டு தள்ளிடுறேன். எதிரிக்க ஒருத்தனையும் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஏறத்தாழ 3000 பேர் கூடியிருந்த அந்த மண்டபத்தில் சிம்சோனை கொண்டு போய் என்ன செய்கிறாங்கன்னா 2 தூண்களுக்கு நடுவே நிறுத்துறாங்க. எங்கே நிறுத்துறாங்க? 2 தூண்களுக்கு நடுவில் நிறுத்தின சிம்சன் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் என்னை என்ன செய்யும்? பலப்படுத்தும். இந்த வார்த்தை வாசிக்கலாமா? இந்த ஒரு விஷயம் என்னை என்னை பலப்படுத்தும், என்னை நினைத்தருளும்,
என்ன பலப்படுத்தும். திரும்பவும் நிலை தருகிற தேவன், திரும்பவும் பலப்படுத்துகிற தேவன். திரும்ப 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 அந்த அபிஷேகம் உள்ள இறங்க 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 அவன் பலன் கொள்கிறான், அவன் பலன் கொள்கிறான். அவனுக்கு ஏற்கனவே இருந்த பலத்தை காட்டிலும் இப்போ ஆவியானவர் பலமாய் இறங்கின உடனே அந்த 2 தூண்களையும் ஒரே தீர்வாய் சாய்த்து அந்த மண்டபத்தை இடிந்து விழ பண்ணி அத்தனை பேரையும் போட்டு தள்ளுறான் பாருங்க. தானும் மடிந்து போகிறான். காரணம் என்ன தெரியுமா? தேவ ஆவியானவர் அவன் மேல இறங்கினதுனால. ஆமென், அல்லேலூயா. நீ இழந்த அபிஷேகத்தை திரும்ப உனக்கு தருவார். ஆமென், அல்லேலூயா. நீ இழந்த பலத்தை திரும்ப உனக்கு தருவார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தங்க என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் நான் ஒருத்தர் பேசினேன், நான் சர்ச்சை மேலே கொண்டு போயிடலான்னு பார்க்குறேன். சர்ச்சை என்ன செய்கிறேன்? மேலே கொண்டு போயிடலான்னு பார்க்குறேன். கீழே பத்தாது, நான் மேலே ஒரேடியாக சர்ச்சை மேலே கொண்டு போயிட்டோம்னா பிரச்சனை இல்லைன்னு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஒன்று அவர் சொன்னார், பாஸ்டர் வயசானவங்களாம் எப்படி மேலே? நான் சொன்னேன், அவர்களை பலப்படுத்த கர்த்தரால. ஆமென், அல்லேலூயா. உங்கள் வீட்டு பக்கத்தில் ரேஷன் கடை 30 படிக்கு மேலே இருக்குன்னு வைங்க. அல்லேலூயா. எத்தனை படிக்கு மேலே? அந்த எலெக்ஷனில் 5000 ரூபா தராங்கன்னு வைங்க. பொங்கலுக்கு 5000 தராங்கன்னு வைங்க. அந்த 5000 வாங்கறதுக்கு 30 படியே ஏறுவீங்களா ஏற மாட்டீங்களா? அல்லேலூயா. 300 படியே இருந்தாலும் ஏறிட்டு வரணும் சர்ச்சுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சர்ச்சை உயர உயர கட்ட போறேன். ஆமென், அல்லேலூயா. அப்ப பலப்படுத்துகிற கர்த்தர் யார? உங்களை என்ன செய்வார்? ஆமென். இப்போ நீங்க சொல்லணும், உங்க முட்டி மேல கை வச்சு எங்கெல்லாம் பலவீனமோ இருதயத்து மேல கை வச்சு தலை மேல அடிக்கடி பலவீனப்படுத்துற காரியத்தை சொல்லணும். இயேசுவின் நாமத்தினாலே நான் பலப்படுவேன். ஆமென். என் முட்டி என்ன செய்யும்? பலப்படும். என் இருதயம் என்ன செய்யும்? ஆமென். சின்ன ஒரு விஷயம் கேட்டக்கூடாது, உடனே காத்து போன பலூனாட்டம் சுருன்னு ஆயிடுறது. ஆமென். 2 வார்த்தை திட்டிடக்கூடாது. அப்படியே பாருங்க, நல்லா இருக்கிற முகம் ஒரு வார்த்தை திட்டினா போதும் அப்படியே சுருங்கிறது. எவனமோ என்னமோ திட்டிட்டு போ, நான் கர்த்தருக்குள் எப்படி இருப்பேன்? சத்தமா கர்த்தருக்குள் சொல்லுங்க, கர்த்தருக்குள். நான் திடீர்னு உங்கள் வீட்டுக்கு ஒரு 3 கிலோ தூக்கு வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப டென்ஷன் ஆயிரும் சொல்லிட்டு. அப்போ நான் 7.5 கிலோ தூக்குற மாதிரி வந்துடும். எப்பொழுதுமே எப்படி இருக்கணுங்க? சந்தோஷமா இருங்க. ஆமென். சந்தோஷமா இருப்பது தான் நம்மளுடைய, சத்தமா சொல்லுங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது தான் நம்மளுடைய பலன். அந்த பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். கர்த்தர் திரும்பவும் உங்களை என்ன செய்வார்? பலப்படுத்துவார். திரும்ப என்ன செய்வார்? பலப்படுத்துவார். அல்லேலூயா. சரி, அடுத்தது இன்னும் ஒரே ஒரு திரை மாத்திரம் வாசிச்சு நம்ம முடிவுக்கு நேரம் வந்து விடலாம். ஒரே ஒரு நபரை யார் என்றால், இவங்க ரொம்ப முக்கியமான ஒரு நபர். எஸ்தர் புத்தகத்தை எடுத்துக்கோங்க, சாரி ரூத் புத்தகத்தை எடுத்துக்கோங்க. ரொம்ப அழகான ஒரு சம்பவத்தை நம்ம இங்க வாசிக்க முடியும். ரொம்ப அழகான ஒரு சம்பவம். என்ன சம்பவம் என்றால், இந்த நகோமி என்கிற தாயார் யாருங்க? சத்தமா சொல்லுங்க. நகோமி என்கிற தாயார் என்ன பண்ணாங்க? இவங்க என்ன இவங்க வாழ்க்கையில நடந்தது? என்ன செஞ்சாங்க பாருங்க. அந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1:7 வாசிங்க. 1:7. எங்க போனாங்க? திரும்பி போனாங்க. எங்க திரும்பி போனாங்க? யூதா தேசத்துக்கு என்ன செஞ்சாங்க? திரும்பி போனாங்க. யாரு? நகோமி அம்மா. இந்த நகோமி அம்மா இங்கிருந்து போகும்போது 4 பேரா போனாங்க. எத்தனை பேரா போனாங்க? சாரி, எத்தனை பேர் மொத்தமா? 4 பேர். நகோமி அம்மா, அவங்க வீட்டுக்காரு, அப்புறம் அவங்களுடைய 2 பசங்க. யாருங்க? இப்படி கேட்டிங்கன்னா பாஸ்டர் எங்களுக்கு தெரியாது. அந்த அம்மா பசங்க பேர், வீட்டுக்கார பேர் தெரிஞ்சு நான் என்ன பாஸ்டர் பண்ண போறதுன்னு சொல்லக்கூடாது. யாருங்க? மக்லோன், கிளியோன். அப்ப 4 பேரோடு போனாங்க. இப்ப திரும்பி வரும்போது எத்தனை பேரோடு வராங்க? இந்த இடத்துக்கு திரும்பி வரும்போது தன் 2 மருமக்களோடும் கூட தான் இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். அப்ப மொத்தம் எத்தனை பேர் புறப்பட்டாங்க? 3 பேர் புறப்படுறாங்க. திரும்பி வராங்க. எங்க வராங்க? பெத்லகேமுக்கு வராங்க. எங்க வராங்க? பெத்லகேம். எங்கிருந்து பெத்லகேமுக்கு போனாங்க? எந்த ஊருக்கு போனாங்க? மோவாப் தேசத்துக்கு போனாங்க. அங்கிருந்து இப்ப என்ன செய்யறாங்க? மீண்டும் பெத்லகேமுக்கு என்ன செய்யறாங்க?
திரும்பி வருகிறார்கள். ஆமென். பாருங்க, நான் இங்க ரூத் புத்தை சொல்லியிருக்கேன். நிறைய பேர் இன்னும் ரூத்தை தேடிட்டு இருக்காங்க பைபிள்ல. எங்க அந்த அம்மாவை காணோம், ரூத்தே எங்கம்மா போன அப்படின்னு ரூத்தை தேடிட்டு இருக்காங்க பைபிள்ல. இயேசுவின் நாமத்தினால இப்படிப்பட்ட ரூத்து டூத் இல்லாம போட்டும். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இங்க ரூத்து என்ன ஆகுது கவனிங்க. இங்க போனா என்னாச்சு, இந்த அம்மாவுடைய வாழ்க்கையில திரும்பி வருகிறார்கள். அடுத்தது 8வது வசனம் வாசிங்க. இங்க மறுபடியும் என்ன செய்யறாங்க இந்த அம்மா, ஏமா நீங்க என் கூட வர வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம், உங்களுக்கு சின்ன வயசு, நீ போய் வேற ஒரு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா குடும்பத்தை நடத்துங்க, நீங்க திரும்பி போங்க, நீங்க திரும்பி போங்க, நீங்க திரும்பி போங்கன்னு இந்த அம்மா 2 மருமகளை பார்த்து அப்படி பேசுது. இப்படி ஒரு மாமியார் மட்டும் இன்னைக்குள்ள மருமகளுக்கு கிடைச்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய மருமகன்மார்கள் என்ன செய்யறாங்க, மனசுல நினைக்கிறாங்க. இப்படி ஒரு தாயார், இந்த மாதிரி ஒரு மாமியார் பாருங்க. அப்படி சொன்ன உடனே 2 பேர்ல ஒருத்தி என்ன பண்றா வாசிங்க. உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் போய் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டால், அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து, உம்முடைய ஜனத்தண்டைக்கே உம்முடன் கூட வருவோம் என்றார்கள். அதற்கு நகோமி, என் மக்களை நீங்கள் திரும்பி போங்கள், என்னோட ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு புருஷராகும்படிக்கு இனிமேல் என் கர்ப்பத்திலே எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ? அப்படியே 14 வாசிங்க. 14. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனால், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி. ஓர்பாள் என்ன பண்ணா தெரியுங்களா? போங்க போங்க போங்கன்னு இந்த அம்மா பார்த்துருச்சு. இந்த ஓர்பாள், இதுதான்டா நல்ல சான்ஸ், இதுக்கு மீறி மறுபடியும் நானும் வரேன் இருந்தா இந்த அம்மாக்கு இது கூட்டிட்டு போயிடுச்சுன்னு நம்மளுக்கு அங்கே என்ன கிடைக்காது, வாழ்க்கை கிடைக்காது, சோத்துக்கே வழி இல்லாமல் போயிருமே. போலாம் போலாம் போ 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 போன்னு இப்போ வெயிட் பண்ணிட்டே இருந்து டப்புன்னு ஒரு கிஸ்ஸை போட்டு கிளம்பிட்டா. என்ன பண்ணிட்டா? முத்தத்தை போட்டு என்ன பண்ணிட்டா? கிளம்பிட்டா. வாசிங்க. முத்தமிட்டால் போயிட்டா. முத்தமிட்டு என்ன பண்ணிட்டா? ஓர்பால் எஸ்கேப்பு. அவங்க அக்கா காரியை பார்த்து சொல்றா, அடி மாட்டிக்கிட்டே அடி, இவ்வளோ வாய்ப்பு நம்ம மாமியார் நம்மளுக்கு கொடுத்தும் திரும்பி போயிருந்தா கூட நல்ல ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கும். இப்படி மாட்டிக்கிட்டு அவ பாட்டுக்கு என் பேச்சு கேட்காம என் பின்னாடியே வராம என்ன செய்யறா, இவ பாட்டுக்கு போறாளே அப்படின்னு ஓர்பால் மனசுக்குள்ள ஒரு கஷ்டம். அக்கா காரி தங்கச்சிக்காரி என்ன செய்யறா, இப்படி பண்றாளேன்னு சொல்லி என்ன பண்றா, அவ ஓர்பால் என்ன செஞ்சா போயிட்டா. ஆனால் இங்கே ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். இல்ல கீழே வாசிக்க முடியும். ரூத்து சொல்றா ஒரு என்னை திரும்பி போகிற விஷயத்தை குறித்து மறுபடியும் நீங்க என்ன செய்யக்கூடாது, பேச வேண்டாம். 16 வாசிங்க. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். ஆமென். எத்தனை மாமியார்கள் இப்படி ஒரு மருமகளுக்காக ஸ்தோத்திரம் சொல்றீங்க? இப்படி ஒரு மருமக எனக்கு கிடைக்கணும், என்ன ஆனாலும் என்னை விட்டு என்ன செய்ய மாட்டேங்கிறா, போகவே போனாலும் என்ன செய்ய மாட்டேங்கிறா, செத்தாலும் பரவாயில்ல உங்களோட கூட தான். ஆமென். அல்லேலூயா. மாமியார்கள்லாம் இந்த பகுதியில் கை வச்சு ஒரு ஜெபம் பண்ணுங்க பாப்பா. ஆண்டவரே, எனக்கு இப்படி ஒரு மருமகள் எனக்கு தாங்க, அப்படி தந்த மருமக இப்படி இல்லைன்னாலும் பரவாயில்ல, இவ்வளோ மாதிரி என்ன செஞ்சிருங்க, மாத்திருங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ரூத்தை போல ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்ச மாமியார் மருமக யாருன்னா இவங்க 2 பேர் தான். ஆமென். அல்லேலூயா. ரொம்ப அருமையானவங்க. பாருங்க, இவ திரும்பி போறா. இப்ப எங்க போறா? ரெண்டு விதமான திரும்புதல் நடக்குது. ஒன்னு ஓர்பால் திரும்பிட்டா. ஓர்பால் எங்க திரும்பிட்டா? உலகத்துக்கு திரும்பிட்டா. ரூத்து உன்னதத்துக்கு திரும்பிட்டா. ஆமென். அல்லேலூயா. ஓர்பால் எங்க திரும்பினா? பழைய வாழ்க்கையாகிய மோவாபுக்குரிய வாழ்க்கைக்கு உலகத்துக்கு திரும்பினா. ரூத்து உன்னதமான வாழ்க்கைக்கு திரும்பினார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ இதுவரைக்கும் மீண்டும் உலக பக்கம் திரும்பி இருந்தா ஆண்டவர் சொல்றாரு, டர்ன் பேக் டு பெத்லஹேம், உன்னதமான வாழ்க்கைக்கு நேரா நீ திரும்புன்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. இங்க ரூத்து உன்னதமான வாழ்க்கை. என்ன வாழ்க்கை யோசிச்சு பாருங்க. அங்கேயும் போனோன்னு உன்னதமான வாழ்க்கை கிடைச்சிருச்சா? ரூத்துக்கு இல்ல. என்ன போனோன்னு பொறுக்கிட்டு இருந்தா. அல்லேலூயா. கதிரை பொறுக்கிற. போனோன்னு என்ன செய்யறா? கஷ்டமான வேலை. என்ன வேலை? அவன் நினச்சிருப்பா ஒரு வேளை அவள் திரும்பி போனவ அவளுக்கு ஒரு நல்ல லைஃப் செட் ஆயிடுச்சு, நான் இங்கே வந்துட்டேன், நான் போனோன்னு முதல் வேலை அவள் கதிர் பொறுக்கிறா.
யாருக்காகன? தனக்காகவும் தன்னுடைய மாமிக்காகவும். நான் சொல்றேன், கஷ்டப்படாம எந்த ஒரு உன்னத அனுபவமே உங்க வாழ்க்கையில வராது. ஆமென். எதுவுமே ஈஸியா சாதிச்சிடலான்னு என்ன செஞ்சிடாதீங்க, நினைச்சிடாதீங்க. இந்த அளவுக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் உயர்த்தி வச்சிருக்கிறார் என்று சொன்னா ஏதோ நம்ம திறமையில வந்தோம்னு நினைச்சுக்காதீங்க, கிருபையில வந்தோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கஷ்டப்படுறா யாரு? ரூத். கதிர் பொறுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. கதிர் பொறுக்கிறது, நீங்க இந்த வயல்வெளி பக்கம் போனீங்கன்னா அந்த வயலோடைய கதிருங்கிறது ஒரு கொத்து, ஒரு கொத்து அப்படியே கீழே விழுந்திருக்கும். இந்த அறுக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, அறுத்து தூக்கும் போது சில ரொம்ப முத்தின கதிர் என்ன செஞ்சிடும், கொத்து கொத்தா என்ன செஞ்சிடும், கீழே விழுந்துடும். அரிசி மணியை பொறுக்க முடியாது. ஒவ்வொரு நெல்லை என்ன செய்ய முடியாது, கோதுமை நெல்லை பொறுக்க முடியாது. ஆனால் அந்த கொத்தை என்ன செய்யலாம், அப்படி கொத்தை பொறுக்கி 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 2 படி நிறைய சேர்த்திருக்கலாம். அப்போ எவ்வளோ பொறுக்கி இருப்பா? நான் சொல்கிறேன், உனக்கு ஒரு உன்னத அனுபவம் வேண்டும் என்று சொன்னால் அந்த கோதுமை என்பது வசனத்துக்கு அறிகுறி. கோதுமை என்பது வசனத்துக்கு. ஒவ்வொரு நாளும் நீங்கள் வசனத்தை நல்லா பொறுக்க தெரிஞ்சுக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் வசனத்தை நல்லா உட்கொள்ள தெரிஞ்சுக்கணும். இதுதான் படி. எது? இந்த இருதயங்கிற படிக்குள்ள இந்த வசனத்தை எடுத்து 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 போட்டு ஒவ்வொரு நாளுக்கும், ஒரு நாளைக்கு எத்தனை படி தேவைப்படுது? ஒரு ஆளுக்கு வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்க நடந்து வரும்போது ஒரு ஆளுக்கு எத்தனை படி மண்ணா தேவைப்பட்டுச்சு? ஒரு ஆளுக்கு ஒரு ஓமர். அப்படின்னா ஒரு குடும்பத்துக்கு ஒரு 4 படி சேர்ந்தது தான் ஒரு ஓமர். ஆனால் ஒவ்வொரு ஆளுக்கும் என்ன செஞ்சாங்களா, பொறுக்கி வச்சாங்களாம். டெய்லி வசனம் படிக்கலைன்னு, டெய்லி வசனத்தை நீங்கள் உட்கொள்ளலைன்னு அன்னைக்கு நீங்கள் உங்களுக்கு சோறு இல்லைன்னு அர்த்தம். ஆமென். பசியாக தான் உங்கள் ஆத்மா எப்படி தான் கிடக்கும். நான் சொல்கிறேன், ஞாயிற்றுக்கிழமைனா மீன் வேணும்னு நினைக்கிறேன், நம்ம ஞாயிற்றுக்கிழமைனா கறி வேணும்னு நினைக்கிறேன், நம்ம ஞாயிற்றுக்கிழமை மட்டன் வேணும்னு நினைக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆகாரத்தை ஆத்மாவுக்கு கொடுக்கணும்னு ஏன் நினைக்கிறது இல்லை? ஒவ்வொரு நாளும் இந்த ஆத்மாவுக்கு என்னத்தை கொடுக்கணும்? நீங்கள் உங்கள் ஆத்மாவுக்கு இங்கே கிடைக்கிது. சிலருக்கு என்ன நம்ம திருப்தி, சர்ச்சுக்கு போனால் செய்தி கிடைக்கிது, அதுவே நம்மளுக்கு போதும். இது இன்னைக்கு போதும். இது நாளைக்கு என்ன பண்ணுவீங்க? நீங்கள் நாளைக்கு உங்கள் வேதத்தை வச்சு ஒவ்வொரு வசனமாக பொறுக்கி பொறுக்கி உங்கள் மனசில் வச்சு தியானிச்சிங்கன்னா உங்கள் ஆத்மா பலன் கொள்ளும். ஆமென். அல்லேலூயா. அப்போ கவனிங்க, இந்த ரூத்து திரும்பி போகிறா, கஷ்டப்படுறா. அங்கே பெத்லகேமில் கஷ்டப்படுறா. அந்த கஷ்டப்பட்டு பொறுக்கி இருக்கிற அந்த ஓமரை நிறைக்கிற, படியை நிறைக்கிற, வீட்டில் கொண்டு வந்து கொடுக்குறா. நாளானது அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. நடந்த விஷயம் என்ன தெரியுமா? இவ படி பொறுக்கிட்டு இருந்தவ இப்போ படி அளக்கிறவளா மாத்திட்டார் ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. வேலைக்காரிகளுக்கெல்லாம் ஓனரா மாத்திட்டார். முதல்ல அங்கிருந்து வேலைக்காரிகளுக்கெல்லாம் ஜூனியர் வேலைக்காரியா இருந்தா, இப்போ எல்லா வேலைக்காரிகளுக்கும் இவ என்னவா மாறிட்டா, எஜமாட்டியா மாத்திட்டார். நல்லா கவனிங்க, நீங்க திரும்பி வந்தீங்கன்னா ஆண்டவருக்குள்ள உங்களை எஜமாட்டியா ஆண்டவர் மாத்திடுவார். ஆமென். அல்லேலூயா. தேவஸ்தான உன்னத அனுபவத்துக்கு நேரா நீங்க திரும்பினீங்கன்னா கர்த்தர் உங்களை உயர்த்திடுவார். அதனால ரொம்ப கவனமா இருங்க. நீங்கள் திரும்பி வர வேண்டும். ஆமென். எந்தெந்த இடத்துல எல்லாம் திரும்பணுமோ என்ன செய்யுங்க, திரும்பிடுங்க. உங்களுடைய மனம் திரும்புறதுனால புதிதாகிறோம். எனது மனம் திரும்புறதுனால என்ன ஆகுறீங்க? புதிதாகிறீங்க. மனம் திரும்புதல் தான் புதிது. இளையகுமாரன் என்ன செஞ்சான்? மனம் திரும்பினா அவன் கிடைச்சதா கிடைக்கலையா? அவன் முத்திர மோதிரம் கிடைச்சது, அப்புறம் உயர்ந்த வஸ்திரம் கிடைச்சது, நல்ல சாப்பாடு, நல்ல காலுக்கு செருப்பு. ஆஹா, மறுபடியும் அந்த ஸ்தானம், மகன்கிற ஸ்தானம் எல்லாம் திரும்ப கிடைச்சது. திரும்பினா தான் கிடைக்கும். அல்லேலூயா. என்ன கிடைக்கும்? சத்தமா சொல்லுங்க. திரும்பினா தான் கிடைக்கும். அதே போல திருந்தினா தான் கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. திரும்பினா தான் கிடைக்கும், அதே போல திருந்தினா தான் கிடைக்கும். இது ரொம்ப மனசுல கவனமா வச்சுக்கொள்ளுங்க. ரூத்து திரும்பினா அவளுக்கு எல்லாமே என்ன செஞ்சிருச்சு? கிடைச்சிருச்சு.
மறுபடியும் திரும்பி போகிறது குறித்து அவள் பேசக்கூடாதுன்ட்டார். என்னை உலகத்துக்குள்ளே போகிறது குறித்து என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் பேசாதீங்க. நான் திரும்பிட்டேன். எங்கே திரும்பிட்டேன்? உன்னத அனுபவத்துக்கு நேராக நான் திரும்பிட்டேன். இன்றைக்கி ஆண்டவர் நம்மோடு கூட தெளிவாய் பேசுகிறார். மனம் திரும்புகள். ஆமென். அல்லேலூயா. யார் யாரை பார்த்தோம்? ஒன்று, குயவன் கையில் இருந்த களிமண். அது திரும்பவும் கர்த்தர் என்ன செஞ்சார்? வணைந்தார். உங்களையும் திரும்பவும் வணைவார். ரெண்டாவது, தாவீதை பார்த்தோம். தாவீது திரும்பவும் அவனுடைய ஸ்தானத்துக்கு கர்த்தர் என்ன செஞ்சார்? கொண்டு வந்தாரா வரலையா? வந்தார். மூணாவது, சிம்சோனுக்கு திரும்பவும் அந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்த உடனே அவன் பலத்த காரியங்களை செய்தான். நாலாவது, ரூத் திரும்பினால் கர்த்தர் ரூத்தை உன்னத அனுபவத்துக்கு நேரம் என்ன செஞ்சார்? நடத்தினார். இன்னைக்கு நீங்களும் திரும்புவோம், ஆண்டவர்கிட்ட திரும்பவும் அவர் நம்மளை நிலைக்க பண்ணுவார். ஆமென். திரும்பினீங்கன்னா என்ன செய்வார்? நிலைக்க பண்ணுவார். திரும்பவும் கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை நிலைக்க பண்ணுவாராக. கண்களை மூடி தலையில தாழ்த்தி நம்ம ஜெபம் செய்வோம்.